பிரியாணி அப்படின்றது வெறும் ஃபுட் மட்டும் கிடையாது, நிறைய பேரோட எமோஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பிரியாணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் நிறைய பேருக்கு மட்டன் பிரியாணி ஃபேவரட்டாக இருக்கும், சிக்கன் பிரியாணி ஃபேவரட்டாக இருக்கும். நமக்கு எப்போவுமே சிக்கன் பிரியாணி தான் ஃபேவரட். அதை தான் நான் எனக்கு குக் பண்ண போகிறேன். நார்மலாக வந்து வீட்டிலலாம் குக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இண்டிபெண்ட்டாக குக் பண்ண போகிறேன்னா, அதுவும் ஸ்டார்டிங்கே நம்ம நார்மல் பிரியாணிலாம் குக் பண்ண மாட்டோம். எடுத்தோட இந்த தொன்ன பிரியாணி அப்படின்றது ரீசெண்ட் டேஸில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, அதை தான் நான் குக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி குக்கிங் விட இந்த ப்ரீ ப்ரெப் தான் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த சிக்கன் க்ளீன் பண்ணுறது, அதுக்கு சைட் டிஷ் வேற ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ½ hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு. மற்றபடி இந்த குக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம குக் பண்ணுறதை விட அதோட அவுட்கம் வரப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பதட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப பயமாக இருக்கும். அதனால தான் அது கைவிட்டாலும் நமக்கு ஒயிட் ரைஸ் காப்பாற்றும்னு சொல்லிட்டு ரசமும் கொஞ்சம் ப்ரான் தொக்கும் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதும் என்னடா அப்படி இப்படி இருக்கேன்னு பார்த்தேன். நல்ல வேலைக்கு மசாலா மேலே வந்துருந்துச்சு. ஆனால் மிக்ஸ் பண்ணி பார்த்ததும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த தொன்ன பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் பிரியாணி விட டேஸ்ட் சூப்பராகவே